வணக்கம், வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஃபிஷ் கறி. ஃபிஷ் கறி சொன்னே நம்ம ஊரில் பண்ணுற ஃபிஷ் கறி இல்லைங்க, கேரளா ஸ்டைலில் பண்ணுற ஒரு ஃபிஷ் கறி பண்ண போகிறோம். இந்த ஃபிஷ் கறி பேர் என்ன கேட்டிங்கன்னா மீன் மொய்லி. இந்த மீன் மொய்லி தேங்காய் பால் எடுத்து எப்படி ப்ராப்பராக குக் பண்ணுறது தான் இந்த ப்ரிப்பரேஷனில் பார்க்க போகிறோம். பர்டிகுலராக நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற புளியெலாம் போட்டு பண்ணோம் பார்த்திங்கன்னா அப்படிலாம் எதுவுமே இல்லை. வெறும் இஞ்சி, பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் தேங்காய் பால். இந்த தேங்காய் பால் ரெண்டு விதமாக யூஸ் பண்ணியிருப்பேன். ஒன்று ஃபஸ்ட்டு தண்ணியாக இருக்க பாலை போட்டு குக் பண்ணியிருப்போம். ரெண்டாவது திக்காக இருக்க பால். அது எதுக்காக பண்ணுறோன்னா திக் பாலில் டேரெக்டாக நீங்கள் அந்த ஸ்பைஸோடு போட்டு குக் பண்ணும்போது கண்டிப்பாக திரிஞ்சு வந்துடும். அதனால தான் ஃபஸ்ட்டு தண்ணி பால் போட்டு குக் பண்ண சொல்கிறோம். அதாவது தின் பால், அதாவது ரெண்டாவது பால் சொல்கிறோம். ஸோ இந்த டிஷ் எப்படி பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? மீன் மொய்லிக்கு தேவையான பொருட்கள்: மீன் 1/2 கிலோ, முழு தேங்காய் 1.5 நம்பர், பெரிய வெங்காயம் 1, தக்காளி 2 நம்பர், இஞ்சி 4 ஸ்லைஸ், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1/2 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 3லேருந்து 4 நம்பர், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, தேங்காய் எண்ணெய் 6 டேபிள் ஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவைக்கற்ற. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். அடாடா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேரளா ஸ்பெஷல் மீன் மொய்லி தான். மீன் மொய்லி சொன்னனே எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ரிப்பரேஷன் தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இந்த மீன் மொய்லி நான் யூஸ் பண்ணுறது வஞ்சிர மீன். உங்களுக்கு மார்க்கெட்டில் என்ன மீன் கிடைக்குதோ அந்த மீன் வாங்கி யூஸ் பண்ணலாம். என்னோடய சஜஷன் முள் இருக்க மீன் வாங்கி யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு வஞ்சிரம் பிடிக்கிறதுனால நான் வஞ்சிரம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த மீனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு பிறகு மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை மிளகாய் இடித்தது, அதுக்கு பிறகு உப்பு, லெமன் ஜூஸ் இதெல்லாம் போட்ட பிறகு பேசிக் மேரினேஷன் பண்ணணும். இந்த மீன் மேரினேஷன் பண்ணி முடித்த பிறகு 2 விதமாக பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி எப்படி பண்ணியிருக்கேன்னா, இந்த மேரினேஷன் பண்ணி முடித்த பிறகு டைரெக்டாக கறியில் போட்டு குக் பண்ணியிருக்கேன். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மீனை அப்படியே தோசைக்கல்லில் போய்ட்டு கொஞ்சம் ஒரு 20% அளவுக்கு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் கறியில் போடுவாங்க. கொஞ்சம் காரத்தன்மை அதிகமாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்தது தேங்காய் பால். தேங்காய் 1.5 நம்பர் சொன்னோம் பார்த்தீங்களா, அதாவது குவான்டிட்டி. அந்த 1.5 நம்பர் தேங்காவை நல்லா திருவிட்டு 3/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி போட்டு அரைச்சிருங்க. அரைச்சிங்கன்னா 1.25 கிளாஸ் அளவுக்கு திக்கான பால் கிடைக்கும், அதாவது முதல் பால். ரெண்டாவது இன்னொரு 1 கிளாஸ் ஆட் பண்ணி நீங்கள் நல்லா அரைச்சிட்டிங்கன்னா தின்னான ஒரு பால் கிடைக்கும். அந்த பால் தான் ஃபஸ்ட்டு குக் பண்ண போகிறோம். திக்கான பாலை போட்டு ஃபஸ்ட்டு குக் பண்ணக்கூடாது, இது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்தது மண்சட்டி எடுத்துக்கோங்க. மண்சட்டி எடுத்த பிறகு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் போட்டிருக்கேன். தேங்காய் எண்ணெய் சூடான பிறகு கடுகு, சீரகம், இஞ்சி, பச்சை மிளகாய். இந்த ப்ரிப்பரேஷன் ரொம்ப முக்கியம். இந்த இஞ்சி பச்சை மிளகாய் தாளிப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி வெங்காயம் பொடிசாக கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஸ்லைஸ் கட் பண்ணிட்டு வதக்கிடுங்க. தேங்காய் எண்ணெயில் அந்த இஞ்சி பூண்டு வதக்கும் போது உங்களுக்கு அந்த வாசனை நல்லா வரும். அதே மாதிரி தேங்காய் பால் இதில் ஆட் பண்ணி ஃபினிஷ் பண்ணினா அந்த டேஸ்ட் அந்த இஞ்சி பச்சை மிளகா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணும்போது ஃபீல் பண்ணுவீங்க. அடுத்தது கருவேப்பிலை போட்டிருக்கேன். அதே மாதிரி வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்க வேண்டாம். இந்த வெங்காயம் 30% அளவுக்கு வதங்கினா மட்டும் போதும். அடுத்தது மஞ்சத்தூள். இந்த மஞ்சத்தூள் போட்ட பிறகு லைட்டாக வதக்குங்க. வதக்கி முடித்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா தக்காளி. இந்த தக்காளி பொடிசாக கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. 1/4 இல்லை 1/6 கட் பண்ணி அப்படியே போட்ட பிறகு ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க தேங்காய் பால், அதாவது 2வது பால், தின்னாக இருக்க பால் தான் யூஸ் பண்ணணும். திக்காக இருக்க பால் போட்டுனா கண்டிப்பாக கேர்ள் ஆகிடும், அதாவது திரிஞ்சி வந்துன்னு சொல்கிறேன். அப்படி வந்தால் நல்லா இருக்காது. 2வது பால் ஊற்றின பிறகு லைட்டாக கொதி வரும் பார்த்தீங்களா, அந்த டைமில் ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சுருக்க இந்த ஃபிஷ்ஷை போட்டு நல்லா குக் பண்ணுங்கள். வேணும்னா கொஞ்சம் லைட்டாக தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மீன் நல்லா பாயிலாக இருக்குது. இந்த தேங்காய் பாலில் பார்த்தீங்களா, அந்த டெக்ஸ்சர் திரிஞ்சு போகவில்லை. இந்த மாதிரி டெக்ஸ்சர் தான் இருக்கணும். இதுக்கு பிறகு, அதாவது இந்த மீன் ஒரு 90% அளவுக்கு நல்லா வெந்து வந்துருக்கணும். அதுக்கு பிறகு தான் திக்கான பால், அதாவது முதல் பால் இதில் ஆட் பண்ண சொல்கிறேன். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இந்த பாலை ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் திருப்பி தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி, தேங்காய் எண்ணெய் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணால் அல்டிமேட்டான இந்த மீன் மொய்லி ரெடி.
ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் நிறைய மீன் குழம்பு வச்சுருப்பீங்க, அதாவது புளி மிளகாத்தூள் போட்டு பண்ணியிருப்பீங்க. இன்றைக்கி கேரளா ஸ்டைலில் வெறும் தேங்காய் பால் போட்டு ஒரு அல்டிமேட்டான ஸ்டைலில் இந்த மீன் மொய்லி சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ இந்த டிஷ் எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரெகுலராக பண்ணுற மீன் குழம்பு இல்லாமல் இன்றைக்கி கேரளா ஸ்டைலில் எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த மீன் மொழி, இந்த ப்ரிப்பரேஷன் ரைஸ், ஆப்பம் இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு அருமையான ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye, take care.